தினமும் ஊற வைத்த பாதாம் பிசின் உடலில் எவ்வளவு மாற்றங்கள் பாருங்கள். இனிமே யாராவது வேண்டாம் என சொல்வீர்கள்? பாதாம் பிசின் என்பது சரளமாக கிடைக்கக்கூடியதுதான். ஆனால் இதன் மகத்துவம் பல பேருக்கு தெரிவதில்லை. இதில் அவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுகிறதா? பெண்கள் பாதாம் பிசினை இரவு 1 ஸ்பூன் ஊற வைத்து அதிகாலையில் அதனை மென்று முழுங்கிவிட்டு 1 டம்ளர் தண்ணீர் குடித்தால் முகம் பளபளக்கும், முடிகள் நன்கு வளரும், கருமையாகவும் இருக்கும். உடல் சூட்டினால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வயது வந்த பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருந்தால் அனைத்தையும் நீக்கிவிடும். தசைகளை வலிமையாக்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த ஒன்று. அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகின்றனர். இதை கொண்டு ஜெல்லி தயாரிப்பது, மில்க் ஷேக், ஆரோக்கியமான பானங்கள், லட்டுகள், நம்ம ஊர் கடைகளில் தயாரிக்கப்படும் சர்பத், ஜிகர்தண்டா போன்ற பானங்களில் இந்த பாதாம் பிசின் சேர்க்கப்படுகிறது. அதே மாதிரி இது பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பிசின் என்பது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் காலத்தில் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பிசின் என்பது கருவேல மரத்தின் பட்டையிலிருந்து கிடைத்த ஒன்றாக கருதுகின்றனர். இப்படி பிசின் குறித்து ஏராளமான வரலாறுகள் இருந்தாலும் பாதாம் பிசினின் நன்மைகள் ஏராளம். எனவே பாதாம் பிசின் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருகிறது என அறிவோம். பிரசவத்திற்கு பிறகு பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுக்கும் சடங்கு உள்ளது. ஆயுர்வேத முறைப்படி இந்த முறை செய்யப்படுகிறது. இந்த பாதாம் பிசின் பெண்களின் உடலில் ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்ப பெற உதவுகிறது. அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வரவும் உதவுகிறது. எனவே லட்டு போன்ற இனிப்புகளில் இந்த பாதாம் பிசினை சேர்த்து பயன்படுத்துவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லது. பாதாம் பிசின் ஒரு இயற்கையான குளிரூட்டியாகவும் செயல்படுகிறது. இது உடல் வெப்பத்தை குறைக்க பயன்படுகிறது. சிலருக்கு எல்லா காலங்களிலும் உடம்பானது சூடாக இருக்கும். உடம்பு சூட்டின் காரணமாக அவர்கள் வயிற்று வலி, நீர்க்கடுப்பு போன்றவற்றை சந்திக்க நேரிடலாம். எனவே அதிகப்படியான உடம்பு சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்க பாதாம் பிசின் உதவுகிறது. வயிற்றில் ஏற்படும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை போக்கவும் உதவுகிறது. பாதாம் பிசின் எல்லா உடல்நிலைக்கும் ஏற்ற ஒன்றுதான் என்று சொல்லப்படுகிறது. மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்கள் இந்த பாதாம் பிசினை கிரீம் ஆக்கி பயன்படுத்தி வருகின்றனர். பாதி திட மற்றும் திரவ வடிவில் இந்த பிசினை தயாரிக்கின்றனர். இதற்கு பிறகு லட்டு, ஐஸ்கிரீம்கள் போன்ற இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகின்றனர். இதன் பசை போன்ற ஒட்டுத்தன்மை காரணமாக ஐஸ்கிரீம் மற்றும் ஜெல்லிகளில் பெருமளவு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துகளையும் வழங்குகிறது. இந்த பாதாம் பிசினை பால் மற்றும் சர்க்கரையுடன் சேர்த்து எடுத்துக் கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவி செய்கிறது. மேலும் மனச்சோர்வு, பதற்றம், பலவீனம் போன்ற மனநிலைகளை குறைக்கவும் இந்த பாதாம் பிசின் உதவுகிறது. பாதாம் பிசினை உட்கொண்டு வந்தால் இதில் உள்ள அதிகப்படியான புரதச்சத்து உங்கள் தசைகளை வலிமைப்படுத்த உதவுகிறது. எலும்புகள், தசைகள், தசை நார்கள் மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்த இது உதவுகிறது. அதே மாதிரி பாதாம் பிசினை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்கள், பெண்கள் என அனைவரும் பாதாம் பிசினை தொடர்ந்து எடுத்துக் கொள்வதால் உடலில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் அதை தினமும் உபயோகித்து தான் பாருங்களேன். தினசரி உபயோகித்தால்தான் அதன் பலன்களை அனுபவிக்க முடியும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.